திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற குரு பகவான் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடந்து முடிந்தது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், இந்த கோவிலின் முக்கியத்துவம் மற்றும் இந்த குடமுழுக்கு விழாவின் சிறப்பு என்ன? வணக்கம் மேம். குருவை போல் கொடுப்பவர்கள் இல்லை என்பதால் ஞான செல்வமான கல்வியிலிருந்து பொருட்செல்வமான பொன் வரை அனைத்தையும் வழங்குபவர் குரு பகவான் என்பது நம்பிக்கை. குரு பார்க்க கோடி செல்வம் என்று சொல்வார்கள். அவ்வாறு சிறப்புமிக்க கோவிலாக திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள ஆலங்குடியில் உலக பிரசித்தி பெற்ற ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. இந்த கோவில் தேவார பாடல் பெற்றது. பார்க்கடல் கலைந்த பொழுது அதில் உண்டான ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை ஆபத்தில் இருந்து காத்ததால் ஆபத் சகாயேஸ்வரர் என்று பெயர் இறைவனுக்கு சூடப்பட்டுள்ளது. இவ்வாறு சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் குரு பகவான் சுவாமிக்கு என்று தனி சன்னதி உள்ளது. நவகிரகங்களிலிருந்து உள்ள குரு பகவான் பரிகார தலமாக விளங்கி வருகிறது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் குரு பயிற்சி விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அவ்வாறு சிறப்புமிக்க இந்த கோவிலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கும்பாபிஷேக விழாவிற்கான கோவில் புறணமைக்கும் பணி நடைபெற்று வர்ணங்கள் அடிக்கப்பட்டு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழாவுக்கான குண்டங்கள் கோவிலில் எதிரி அமைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மேலதாளங்கள் வாசிக்கப்பட்டு கடந்த 8ஆம் தேதி முதற்கால விக்னேஸ்வர பூஜை தொடங்கியது. தொடர்ந்து 6 கால யாக பூஜைகள் இன்றுடன் முடிவடைந்து மகா பூர்ணாகிரி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க பஞ்சவாத்தியங்கள் கடங்கள் புறப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து விமான கோபுரத்தை அடைந்து கலசத்திற்கு வேத மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை காண்பதற்காக ஆலங்குடி கிராம மக்கள் மட்டுமில்லாமல் திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால், சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து கும்பாபிஷேக விழாவை கண்டு களித்து வருகின்றனர். பக்தர்கள் குரு பகவானை தரிசனம் செய்வதற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல குற்றச்சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் சிசிடிவி கேமராக்கள், ட்ரோன் கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருக்கிறது. மேலும் தீயணைப்பு வாகனம், 108 ஆம்புலன்ஸ் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. மேடம், விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.